வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 20/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து விவசாயம் பற்றிய தகவல் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்குங்க. பச்சை மிளகாய்ங்க 15 to 17 கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பெருவட்டாக இருந்தால் 800 to 900 விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மிளகாய் 600 to 700க்கும், நச்சு பொடியிலும் பார்த்தீங்கன்னா 600 கீழே 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு செடி முருங்கை 3 டைப் வருதுங்க. ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் முருங்கை ரேஸ் ஆகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமையில் இருக்குதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 50க்கும், செடி முருங்கை 45 to 50க்கும், மரத்துக்காய் 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 30 to 35 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 150 to 200 ரூபாய்ங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேட்லேருந்து 12 ரூபா ரேட் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 700 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 700. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 300 to 400ங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. பூண்டு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 140 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்ததுன்னா பந்தல் தக்காளி 220 230ங்க. நார்மல் நம்ம புது தக்காளி காஞ்சனா சாகோலாம் பார்த்தீங்கன்னா 170 to 200 ரூபா டாப் தக்காளிங்க. இதில் செகண்ட் குவாலிட்டி வகை தக்காளி எல்லாமே 150 ரூபா தாங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வரத்து அதிகம், விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி தக்காளி விலை ஸ்லோ தானுங்க இன்றைக்கி. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 12 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து புதினாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் புதினாத்தில் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 7 to 8 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கிழங்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் தெளிவான கேரட்டாக இருந்தால் 1 கிலோ 35க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 25 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு அதிகபட்ச விலையாக 30 கிலோ மூட்டை 600 to 700க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50க்கும், மரநெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 130 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி பப்பாளி 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசன் வரத்து அதிகங்க. 1 கிலோ 15 ரூபாய்க்கும், 20 கிலோ பாக்ஸ் 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய் இன்றைக்கி விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300 to 350க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் எல்லாமே 150 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காயும் விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் கொத்தவரம் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு இன்றைக்கி கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதே பவானி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 to 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 300க்கும், குறைந்தபட்ச விலையாக 200க்கும், ஒரு சில தெளிவான பொரியல் தட்டை நல்ல அளவு இருந்ததுன்னா 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 50 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 to 40 ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ரேட் விலை ரொம்பவே கம்மியாகிடுச்சுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 250 ரூபா தானுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 15 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. சின்ன வெங்காயங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காய விலை காட்டுக்குள்ளேயே உயர்வுங்க. வெங்காயம் இருக்க விவசாயிகள் பார்த்து கொடுங்க. காட்டுக்குள்ளே 50 ரூபாயிலேருந்து 60 61 ரூபா வரைக்கும் இன்றைக்கி காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. நல்ல தெளிவான காய் நல்ல கலர் இருந்தால் இன்றைக்கி 50 to 60 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே விற்பனை ஆகிருக்குதுங்க.
திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சைக்காய்ங்க பட்டக்காயும் பார்த்தீங்கன்னா 1200 டு 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சைக்காய் வந்து நல்ல ரேட் கொடுத்து இந்த இடத்துல வாங்குறாங்க காட்டுக்குள்ளே. காய் வந்து காட்டுக்குள்ளே வரத்து கம்மியாகிடுச்சுங்க, பார்த்து கொடுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் இருந்தால் 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க விலை சற்று இன்றைக்கி உயர்வுங்க. 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அரசாணி அதிகபட்ச விலையாக 450 500க்கும் தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் இன்றைக்கி 800 ரூபாய்ங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவரும் நீங்கள் நல்ல ரேட்டுங்க. 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 600 டு 700 ரூபா வரைக்கும் ஒரு பூ சராசரியாக ஹோல்சேல் ப்ரைஸு 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே விவசாயி ஃபார்மருக்கு 40 ரேட்டில் வந்து இன்றைக்கி ரேட்டு கிடைக்குதுங்க. தேங்காய் விலை உயர்வுங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு வந்து ஒரு காய் ஒன்றுக்கு 38 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கும், தேர்டு குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து தேங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து மார்க்கெட்டில் 10 ரூபா இல்லைங்க. ஒரு தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டையே 300 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தா எவ்வளோங்கன்னா 7000 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் மார்க்கெட்டில் வந்து விற்பனையாகும் சொல்லுவாங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை இன்றைக்கி விலை குறைவுங்க. இன்றைக்கி ஒரே நாள் 200 300 கம்மியாகிடுச்சுங்க. 25 கிலோ கொண்ட பையை 200 டு 400 ரூபாய்க்கு தான் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 30 டு 40 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை ஏறுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லோக்கல் காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் எடுப்பு ரொம்பவே கம்மிச்சிக்கிச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா காய் கிடைக்காதனால விலை வந்து போட்டி வச்சு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் 60 ரூபா வரைக்கும் தெளிவான காய் வாங்கிக்கிறாங்க. இப்போ பிடுங்குற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெருசாக ராசி ஆகாதுங்க. இந்த விலைக்கு விற்றாதான் நம்மளுக்கு வந்து அசல் போக மீதி கொஞ்சம் லாபம் கிடைக்கி பார்த்து கொடுத்துக்குங்க. விலை ஏறிச்சு. நன்றி, வணக்கம்.